ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து அதை வெள்ளை துணியில் நல்லா தொடச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த அரிசி நல்லா சூடு ஏறி லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் அரிசி இருக்கிற அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு கூடவே வாசனைக்காக நான் ஒரு 5 ஏலக்காய் இதிலையே சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம லைட்டான ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். நம்ம பாம்பே ரவைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொடியான ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு மோதகம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஃபஸ்ட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதில் இப்போது ஒரு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 1 கப் அளவு பச்சரிசிக்கு 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம வெல்லம் கரைக்கும் போதே 1 கப் சேர்த்துட்டோம். அதனால் இப்போ ஒரு 1.25 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட வாசனைக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கும் போது மோதகம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ஒரு அல்வா பதத்தில் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இந்த டைமில் இது கூட 1/2 கப் அளவு நல்லா சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நார்மலாகவே மோதகம் செய்யும்போது இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு கொழுக்கட்டை அச்செல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி அச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கையில் நெய் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அச்சுலையும் நல்லா இந்த மாதிரி நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை 2 சைடுமே ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன உருண்டைகளாக மோதகம் செஞ்சுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் 2 சைடுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அடியிலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அழகாக வரும். இப்போ டைட்டாக பிடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பூண்டு ஷேப் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். மோதகம் வேக வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மோதகத்தை எல்லாத்தையுமே வச்சாச்சு. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோதகத்தை உள்ளே வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அது நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அப்போனா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.